வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நீண்டகால மாஸ்கோ வாடிக்கையாளரான பஷார் அல் அசாதி HTS இயக்கம் நாட்டை விட்டு துரத்திய பின்னர் ரஷ்யா சிரியாவில் உள்ள விமான தளத்தில் உள்ள உபகரணங்களை அகற்றி காகு விமானத்தில் ஏற்றி வருகிறது என்று செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. மேக்ஸ்வர் நிறுவனத்தால் எடுக்கப்பட்டு செயற்கைக்கோள் படங்கள் ரஷ்யாவில் ஹமைமேம் விமான தளத்தில் உள்ள 2 AN-124 காகோ விமானங்களை அவற்றின் மூக்கு கூம்புகள் உபகரணங்களை பெறுவதற்காக திறக்கப்பட்டதை வெளிப்படுத்துகின்றன என்று மேக்ஸ்வர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிகாரிகள் சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று HTS இயக்கம் உத்தரவாதம் கொடுத்துள்ளது என்று கூறி 2 தினங்களில் ரஷ்யா தமது ராணுவ உபகரணங்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளது. செயற்கைக்கோள் படங்களில் இருந்து KA-52 தாக்குதல் ஹெலிகாப்டர் மற்றும் S-400 வான் பாதுகாப்பு சாதன அமைப்பு ஆகியவை அகற்றப்படுகின்றன. பெரும்பாலும் அவை AN-124 காகோ விமானங்கள் மூலம் அகற்றப்படலாம் என்று மேக்சர் தகவல் வெளியிட்டுள்ளது. சிரியாவின் 13 ஆண்டுகால உள்நாட்டு போரில் அசாத் ஆட்சிக்கு ஆதரவாக லடாக்கியாவுக்கு தெற்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தளத்தை ரஷ்யா பயன்படுத்தியது. ஆட்சிக்கு எதிரான சில சக்திகளை அமெரிக்காவும் ஆதரித்தது. HTS இயக்கம் டமாஸ்கஸை கைப்பற்றியதால் அரை நூற்றாண்டுக்கு மேலாக அசாத் குடும்பத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததால் அசாத் கடந்த வாரம் மாஸ்கோவுக்கு நாட்டை விட்டு தப்பியோடினார். மாஸ்கோ சிரியாவை முற்றிலுமாக கைவிட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனாலும் ஒரு விஷயம், சிரியாவிலிருந்து வெளியேறுவது ரஷ்யாவை கணிசமாக பாதிக்கும். மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா முழுவதும் அதிகாரத்தை முன்னிறுத்த சிரியாவில் உள்ள விமான தளத்தை ரஷ்யா பயன்படுத்தியது. 2017ஆம் ஆண்டு இந்த விமான தளத்திற்கான 49 ஆண்டுகால குத்தகையில் ரஷ்யா கையெழுத்திட்டது. ஆனால் அது அசாத் அரசுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம். அசாத் இப்போது ரஷ்யாவில் ரஷ்ய அரசில் அடைக்கலத்தில் வாழ்கிறார். சோவியத் காலத்தில் கட்டப்பட்ட சிரியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளம் கிழக்கு மத்திய தரைக்கடலில் ரஷ்ய கப்பல்களுக்கு முக்கியமான கடற்படை தளம். சிரியாவில் உள்ள ரஷ்ய ராணுவ சாதனங்களின் அளவை கருத்தில் கொண்டு பார்த்தால் சிரியாவிலிருந்து ரஷ்யாவின் முழு வெளியேற்றத்திற்கு அடுத்த சில வாரங்கள் எடுக்கும். சர்வதேச அமைதிக்கான கார்னகி என்டோமேட்டின் மூத்த ஆய்வாளர் தாரா மேசிகோட் கூறிய போது, இப்போது ரஷ்யர்கள் முழுமையாக வெளியேறுவார்களா அல்லது பகுதியளவு வெளியேறுவார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. ரஷ்ய படைகள் தங்கள் தளங்களில் ஒருங்கிணைக்க பாதுகாப்பான பாதை ஒன்று HTS இயக்கத்தால் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. அசாத்தின் தப்பியோடல் மற்றும் இஸ்லாமிய இயக்கமான ஹயாத் டாக்ரீர் அல்-ஷாம் கையகப்படுத்தல் ஆகியவை சிரியாவின் ரஷ்யாவின் பெரிய இராணுவ தடயத்தை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளன. மாஸ்கோ HTS இயக்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் நாட்டை விட்டு வெளியேறும் திட்டம் இல்லை என்றும் கூறுகிறது. இங்கு நாம் குறிப்பிடும் ரஷ்ய ராணுவ தளங்கள் சிறிய பிரதேசத்தில் உள்ளன. அவை இருந்த இடங்கள் இப்போதும் நமது கட்டுப்பாட்டிலேயே உள்ளன என்று ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் மிகைல் போக்டோனோவ் நேற்று செய்தியாளர்களிடம் கூறினார். சிரியாவில் இருந்து வெளியேறுவது பற்றி இதுவரை எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். HTS இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் ரஷ்ய தளங்களின் எதிர்காலம் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என்றார். ஆனால் ரஷ்யா தனது பல சொத்துக்களை மாற்றியமைத்துள்ளது. கப்பல்கள் 10 நாட்களுக்கு முன்பு சிறிய கடற்படை தளத்திலிருந்து பல மைல்கள் கடலுக்குள் செல்ல புறப்பட்டன. திங்கட்கிழமை ரஷ்ய துருப்புகள் மேன்பிச் மற்றும் கோபனேயில் உள்ள சிறிய தளங்களை காலி செய்து கொண்டிருந்ததாக சிறிய செய்தி நிறுவனமான நார்த் பிரஸ் ஏஜென்சி இந்த வாரம் தெரிவித்தது. மத்திய கிழக்கு நிறுவனத்தில் மாஸ்கோவை தளமாக கொண்ட ராணுவ விவகார நிபுணரான ஆண்டன் மார்தாசோவ் சிரியாவில் உள்ள ரஷ்ய தளங்களான ஹமைம் மற்றும் டாட்டஸ் ஆகியவற்றிலிருந்து நீண்டகால ராணுவ சொத்துக்களை அகற்றுவது ஏன் என்பதை மிக விரைவில் அறிய முடியும் என்றார். சிரியா முழுவதும் சிறிய தளங்களின் வலையை ரஷ்யா பராமரித்து வருகிறது. 2 பெரிய தளங்களுக்கு தேவையானவற்றை வைத்து அந்த தளங்கள் தொடர்பான உபகரணங்களை அகற்ற முடியும் என்று மார்தாசோவ் கூறினார். இப்போதைக்கு ரஷ்யா தனது இருப்பை குறைக்கும் அதே வேளையில் அது சிரியாவிலிருந்து முழுமையாக வெளியேறவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் நம்புகிறார்கள். ரஷ்யா அதன் வான் மற்றும் கடற்படை தளங்களுக்கான அணுகலை பாதுகாக்க இது முயல்கிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் நம்புகிறார்கள். பென்டகோன் செய்தி தொடர்பாளர் சப்ரினா சிங் செய்தியாளர்களிடம் கூறிய போது, சிரியாவில் ரஷ்ய சொத்துக்களை ஒருங்கிணைப்பதை அமெரிக்கா பார்க்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ரஷ்யாவின் அரசியல் பலம் தற்போது அசாத் மறைந்துவிட்டதால் கணிசமாக குறைந்துள்ளது என்றார். சிரியாவில் ரஷ்யாவின் நிச்சயமற்ற எதிர்காலம் சிரியாவின் புதிய தலைவர்களுக்கு மாஸ்கோ மட்டுமின்றி மேற்கத்திய வல்லரசுகளிடமிருந்து உதவி மற்றும் பொருளாதார தடைகளை நிவாரணம் பெற விரும்புகிறது என்று ஆய்வாளர் ஆரோன் ஜெலின் கூறினார். புதிய சிரிய அரசாங்கம் மேற்கு நாடுகளிடம் நீங்கள் எங்களுடன் ஒருங்கிணைந்து வேலை செய்தால் ரஷ்யா வெளியேறும், இல்லை என்றால் சிரியாவில் ரஷ்ய ராணுவம் தொடர்ந்தும் இருக்கும் என்று கூறியதாக சொல்கிறார்கள். ரஷ்யாவின் பெரிய கப்பல்கள் நீண்ட பயணமாக ஆப்பிரிக்கா செல்வதற்கு சிரியாவில் ஒரு ரஷ்ய துறைமுகம் அவசியம்.
இந்த ரஷ்ய கப்பல்கள் டாட்டஸ் மட்டுமின்றி கமிமிம் மற்றும் டமாஸ்கஸில் உள்ள ரஷ்ய தூதரகத்திலிருந்தும் உபகரணங்களை எடுத்துச் செல்ல முடியும். சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் ரஷ்யாவுக்கு அதை கேள்விக்குறியாகி உள்ளது. 70 வயது முதியவரான ஈரானிய சுப்ரீம் தலைவர் தாம் போய் சேரும் காலத்தில் தமது ஆட்கள் எல்லோரையும் கவிழ்த்து விட்டார். அவர் கவிழ்த்த பட்டியலில் ஹமாஸ், ஹெஸ்போல்லா, பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத், ஹவுதி, சிரியா ஆகியவற்றுடன் இப்போது ரஷ்யாவும் சிரியா என்று அதிமுக்கிய தளத்தை இழக்கிறது. அலி கமேனிக்கு துரிதமாக விடை கொடுப்பது ஈரானியர்களுக்கு மட்டுமல்ல, ஈரானிய கூட்டாளிகளுக்கு அவசியம். இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பயந்து அலி கமேனி மண்புழு போல நிலத்தடியே உள்ளார். இஸ்ரேல் அவரை தொடாது. காரணம், அவரது அதிபுத்திசாலித்தனமான முடிவுகள் இஸ்ரேலிய எதிரிகளை குப்புற வீழ்த்துகிறது. அலி கமேனியை இஸ்ரேலியர்கள் வாழ்த்துவார்களே தவிர தூற்ற மாட்டார்கள்.